வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு யூடியூப் விவசாய சேனல். காய்கறி பயிர்கள்ல மண் சார்ந்த பிரச்சனை அப்படிங்கிறது நிறைய பேருக்கு மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படுது. அதனால அதிகப்படியான தாவரங்கள் செத்து போறத உறுதிப்படுத்தும். முதல் 5 நாட்களுக்குள்ள நாத்து எடுத்து வைக்கும் பொழுது, நாத்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி வரும்பொழுது அந்த நாத்துல அந்த டிரான்ஸ்போர்டேஷன் ஸ்டாக்ல நிறைய பிளான்ட் செத்து போறத உறுதி பண்ண முடியும். அதிகமா தண்ணி கட்டும் பொழுதோ இல்ல அந்த தாவரத்துல பர்டிகுலர் அந்த ஏரியாக்கள் இருந்தக்கூடிய சாயில் பாண்ட் பேர்தல் சொல்லக்கூடிய மண் சார்ந்த நோய்களை பரப்பக்கூடிய இந்த ஃபிசேரியமா இருக்கட்டும், சேம் சைட்ல இந்த இன்னும் மற்ற ஃபங்கிசைட் ஃபேமிலியை சேர்ந்த மற்ற பூஞ்சாங்களா இருக்கட்டும், இதனால அதிகமான செடிகள் செத்து போறது நிறைய விவசாயிகளுக்கு மிகப்பெரிய இழப்பு ஏற்படுத்துது. இந்த வீடியோல நீங்க முழுக்க மண் சார்ந்த நோய்களுக்கு என்னென்ன மாதிரிலாம் மார்க்கெட்ல உரங்கள் இருக்கு, மருந்துகள் இருக்கு, எப்படிலாம் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்த ஒரு சின்ன ரிவ்யூ. ஒரு 6-7 மாலிகுல் மார்க்கெட்ல மக்கள் மத்தியில புழக்கத்துல இருக்கு. இன்னைக்கு முழுக்க அந்த ப்ராடக்ட்டை பத்தி நம்ம பார்க்க போறோம். என்னென்னலாம் விவசாயிகள் யூஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத உங்க பார்வைக்காக கொண்டு வரேன். தொடர்ந்து இணைஞ்சிருங்க. யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பச்சைத்துண்டு.in இங்கு விவசாயம் சம்பந்தப்பட்ட A to Z எல்லா பொருட்களையும் வாங்கிக்கலாம். இனி விரல் நுனியில் விவசாயம். வெல்கம் டு யூடியூப் விவசாய சேனல். பொதுவா நம்ம மெட்டலாக்சில் மேங்கோ சப்ல ஆரம்பிப்போம். ஒரு தாவரம் வச்சுட்டு ஒரு 7 நாள் to 8 நாளுக்குள்ள அதிகமான பூஞ்சானங்கள் பிரச்சனைனால செடிகளுக்கு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நிறைய பேர் யூஸ் பண்ண மாலிகுல் மெட்டலாக்சில் மேங்கோ சப். பொதுவாக உங்களுக்கு தெரியும் இடமில் கோல்ட் அப்படிங்கிற டெக்னிக் விவசாயிகள் யூஸ் பண்ணுவாங்க. இது மெட்டலாக்சில் பிளஸ் மேங்கோ அப்படிங்கிறது ஏக்கராக்கு 1/2 கிலோ மேக்ஸிமம் 1 கிலோ வரைக்கும் உபயோகப்படுத்தலாம். நிறைய ஊர்கள் அது கிடைக்கவே செய்யும். சில நதியை தாண்டி ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போச்சு அப்படின்னா யூஸ் பண்ணக்கூடிய மாலிகுல் அப்படிங்கிறது பார்த்தோம்னா இந்த கொசைர் அப்படிங்கக்கூடியது. ஸோ கொட்டியோ அப்படிங்கிற கம்பெனி முதல்ல கண்டுபிடிச்சாங்க. இப்போ நிறைய கம்பெனி இந்த மாலிகுல் வருது. இதுல 300, 500, 600, 2000, 1000 நிறைய டிபெண்டிங் அப்பான் டோஸ் இதை பொறுத்து வெரி ஆகும். CHO என்று அழைக்கப்படக்கூடிய காப்பர் ஹைட்ராக்சைடு அப்படிங்கக்கூடிய மாலிகுல் அப்படிங்கிறதுல இருக்கு. இது அதிகப்படியான இது பியூர்லி கான்டாக்ட் ஃபங்கிசைட் அப்படிங்கிற கேட்டகரியில் தொடுநஞ்சா வேலை பார்க்கக்கூடிய பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது. ஒரு தாவரத்தோட வேறுபகுதியில் இருக்கக்கூடிய அதிகமான அழுகல் ஃபிசேரியம் வாடலாக இருக்கட்டும், ப்ளஸ் இன்னொரு வகையான வாடல் ப்ளஸ் அழுகல் ரெண்டையுமே இது கண்ட்ரோல் பண்ணுது. ஏக்கராக்கு அதிகபட்சம் 1/2 கிலோ வரைக்கும் நீங்கள் சாயில் நஞ்சை கொடுக்கறது மூலமாக இந்த நோயை கட்டுப்படுத்த முடியும். இது மெஜாரிட்டி ஆஃப் த மார்க்கெட்டில் இருக்கும். உங்களுக்கு தெரியும், கிட்டத்தட்ட ஏக்கராக்கு நீங்கள் 1/2 கிலோ அப்படிங்கிறது பார்த்தோம்னா ஒரு 1650 ரூபா to 1300 ரூபா அப்படிங்கிற காஸ்ட்ல இருக்கும். இது தேவைப்படுற விவசாயிகள் இதை யூஸ் பண்ணுவாங்க. இதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரே மாலிகுல் அப்படிங்கிறது இந்த COC காப்பர் ஆக்சைடு குளோரைடு ப்ளூ காப்பர் அப்படிங்கிற பேர்ல முதல்ல சிஞ்சண்டா அப்படிங்கிற கம்பெனி தான் அதை பண்ணாங்க. இப்போ கிறிஸ்டல் அதை கொடுத்துட்டாங்க. காப்பர் ஆக்சைடோட COC 87.80% இருக்கக்கூடிய இந்த மாலிகுல் அப்படிங்கிறது பார்த்தோம்னா 57% காப்பர் கண்ணிலிருந்து எடுத்து பண்ணிக்கிறாங்க. இந்த மாலிகுல் அப்படிங்கிறது பேசிக்கா அதிகபட்சம் ஒரு 650 ரூபா to 700 ரூபா ஒரு ஏக்கராக்கு செலவு பண்ணக்கூடிய ஆப்ஷன் இருந்தால் நீங்க தாராளமாக இதை உபயோகப்படுத்தலாம். இதுவுமே நல்ல வேலைகளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத இது மூலமா சொல்லிட்டேன். சரி, ஓகே ப்ரோ, நான் கொசரி யூஸ் பண்ணிட்டேன் ப்ளஸ் COC கொடுத்தேன் கேட்கல அப்படின்னா நீங்க அடுத்த நிறைய பேர் அதே டெக்னிக் இந்த கோசூட் அப்படிங்கிற பேர்ல FMC கம்பெனில வரும். இதோட கெமிக்கல் நேமை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா காப்பர் ஹைட்ராக்சைடு தான் சேம் CHO கான்செப்ட்ல தான் வரும். இது 61.41% அப்படிங்கிற பேர்ல வரும். ரெண்டும் டெக்னிக்கலி டிஃபரெண்ட். அதே சேம் CHO ஃபேமிலி தான், காப்பர் ஹைட்ராக்சைடு தான். அளவு மட்டும் இதுல வித்தியாசப்படுது. இந்த FMC கம்பெனில இதை யூஸ் பண்றாங்க, கொட்டியோ கம்பெனில அதை யூஸ் பண்றாங்க. ஸோ மார்க்கெட்ல இதெல்லாம் மக்கள் மத்தியில் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத இது மூலமா நான் சொல்லி காட்டுறேன். இதே சேம் கொசுடோட தான் 500 கிராம் per ஏக்கராக்கு நம்ம சஜஸ்ட் பண்றது. இதே காப்பர் ஆக்சைடு குளோரைடு 61.42%. இது FMC கம்பெனியோட ப்ளூ காப்பர் அப்படிங்கிறது ஃபேமஸ் பிராண்ட், எல்லாத்துக்கும் தெரியும். இது இவங்களோடது FMCயோடது கோசூட் அப்படிங்கிற பேர்ல வரும். ஸோ மேக்ஸிமம் இதுதான் மார்க்கெட்ல இந்த 4 செக்மெண்ட் தான் அதிகமாக யூஸ் பண்ணிருக்காங்க. லிக்விட பொறுத்த வரைக்கும் போவோம் அப்படின்னு நினைச்சாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இது நம்ம ஜிலோரா யூஸ் பண்ணுவாங்க. நிறைய பேர் BSFல ஏக்கருக்கு 200 மில்லி இந்த ஜிலோரா யூஸ் பண்ணுவாங்க. டைஃப்ராய்ட் மீத்தேல் நம்ம டெக்னிக்கும் ரோக்கோ சொல்றோம்ல அதே இங்கே லிக்விட் ஃபார்மேட்ல வரும். இது கூட பைரக்ளோஸ்டோம் ரெண்டுமே கலந்த மாலிகுல் 200 மில்லி ஒரு ஏக்கராக்கு இதை யூஸ் பண்ணுவாங்க. அதிகமாக குக்குர்பேசி குடும்பத்தை யூஸ் பண்ண பர்டிகுலராக பார்த்தோம்னா இந்த மஸ்கமெலானு, வாட்டர்மெலானு இதெல்லாம் ஸ்டென்கமோசிஸ் பிரச்சனை வரும் நினைக்கிறீங்க, தண்டு வெடிப்பு பிரச்சனை வரும் நினைக்கிறீங்களோ அதில் ஆரம்ப காலத்தில் இதை கொடுக்கும்போது உடனே நல்லா கண்ட்ரோல் இருக்கிறது உறுதி பண்ண முடியும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரே மாலிகுல் அப்படிங்கிறது நம்ம இதுதான் பேரில் வரக்கூடிய அலியேட் அப்படிங்கிறது. ஃபொசடைல் அலுமினியம் அப்படிங்கிற கெமிக்கல் அப்படிங்கிறது தான் இதோட கான்செப்ட். இது ஏக்கராக்கு அதிகபட்சம் 250 கிராம்ல ஆரம்பிச்சு 500 கிராம் வரைக்கும் டிபெண்டிங் அப்பா இன்ஃபெக்ஷன் கொடுத்து யூஸ் பண்றாங்க. அலுமினியம் பேஸ் இருக்கிறதுனால தாவரத்துக்கு நோய் எதிர்ப்பு கொடுத்து அதிகப்படியான டெத் ரேஷியோ குறைக்கிறதுல இது நம்பர் 1 இருக்கு. ஸோ இன்னைக்கு COC CHOலாம் இந்த ஃபெசடைல் அலுமினியம் டெக்னிக் கூட அலியேட் அப்படிங்கிறது ரொம்ப காலமாக மார்க்கெட்டில் இருக்கு, மக்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். எது எங்கெங்க கிடைக்குதோ அதை தான் அப்படி யூஸ் பண்ணுங்க. இப்போ ரீசன்ட் டெக்னிக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நம்ம யூஸ் பண்றது இந்த காப்பர் வரக்கூடிய EDD அப்படிங்கக்கூடிய கெமிக்கல். நம்ம அந்த காப்பர் EDD அப்படிங்கிறது பார்த்தோம்னா நிறைய கம்பெனியில் பட்டாங்க. ஸோ நம்ம வி ஹவ் ஓன் பிராண்டு காப்பர் EDD அப்படிங்கிற பேர்ல இதே காப்பர் EDD அப்படிங்கிறது 12% அப்படிங்கிறது இதோட காம்பினேஷனாக இருக்கு. ஸோ காப்பர் EDD அப்படிங்கிறது வழக்கமாக நம்ம காப்பர் ஆக்சைடு CHOலாம் தாண்டும் போது அட்வான்ஸ் ஃபார்மில் இருக்கக்கூடிய EDA ஃபார்மெட்டு. எந்த தாவரங்களில் ஆயில் ரெக்கவரி இருக்கு, இதெல்லாம் பிக்மெண்டேஷன் பிரச்சனை இருக்கு, கலர் நல்லா வரமாட்டுது, நல்லா வெயிட்டாக வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமாக நீங்கள் காப்பர் EDA யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் தான் மார்க்கெட்டில் மக்கள் மத்தியில் புழக்கமாக இருக்கக்கூடிய வேர் சார்ந்த பிரச்சனை கொடுக்கக்கூடிய மருந்துகள். உங்கள் ஊரில் என்ன மருந்து கிடைக்குதோ, உங்கள் பிரச்சனைக்கு என்ன மருந்து தேவை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறீங்களோ
அதை பொறுத்து உங்களோட யூசேஜ் எஃபிஷியன்சியை மாற்றிக்கோங்க. என்னென்ன காஸ்ட் வரும் எவ்வளோ வருது பற்றி இந்த வீடியோ தெளிவாக சொல்லிருக்கீங்களா. மார்க்கெட்டில் மக்கள் மத்தியில் புழக்கத்தில் இருக்கக்கூடிய மாலிகுட்ஸ் உங்கள் ஊரில் உங்கள் கிராப்புக்கு என்ன கிடைக்குதோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே ரிசல்ட் நல்லா இருக்கக்கூடியது. 30%, 40%, 50% அப்படி இன்ஃபெக்ஷன் ரேஷியோ பேஸ் பண்ணி டோசேஜை பேஸ் பண்ணி வந்து நல்ல ரெக்கமெண்டேஷன் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். விற்பனை விவசாயிகள் வேறு ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா கீழே காம்பாஸ் கமெண்ட் பண்ணுங்க. அதை எங்கள் டீம் உங்களுக்கு வீடியோ பட காத்துருக்கு.